our land. We want 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 our land. இலங்கையிலே மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே தருணத்தில் புலம்பெயர் தேசமான லண்டன், ரோமன் தேசமான பிரித்தானியாவில், முக்கியமாக லண்டனில் இருக்கின்ற இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்குள்ளும் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் புலம்பெயர் அமைப்புகளால் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பு இதற்கான அழைப்பினை விடுத்திருந்தது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இதற்கு முன்னர் இந்த போராட்டத்தை இங்கு நடத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இங்கு பார்ப்பீர்களானால் ஒரு மோசமான காலநிலை நிலவுகின்றது. மழையுடன் கூடிய மிகவும் குளிரான ஒரு நிலைமையில் கிட்டத்தட்ட 100லிருந்து ஒரு 500 மேற்பட்டவர்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள். சுதந்திரமானது இலங்கையில், ஸ்ரீலங்காவில் புறப்பட்ட இந்த சுதந்திரமானது யாருக்கானது? அங்கு மக்கள் மிகவும் மோசமான நிலையில் பின்தங்கி இருக்கிறார்கள். தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்றன போன்ற பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த சுதந்திர தினத்தை தாங்கள் மறப்பதாகவும், இந்த சுதந்திர தினத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியடைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இலங்கையில் உள்ள மக்கள் இன்னும் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மன்னார் புதைகுழிக்குரிய தேடல் இன்னும் வரவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் இன்னும் வெளிவிடப்படவில்லை. அங்கே இராணுவமயமாக்கப்பட நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தும் அதோடு இராணுவத்தால் பிடிக்கப்பட்ட இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்திருந்தோம். எதுக்கும் எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. அதனால் இந்த சுதந்திர தினமானது யாருக்கானது என்ற துணிப்பொருளின் கீழ் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் கூட, ஸ்ரீலங்காவில் கூட இதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். முக்கியமாக இந்த தருணத்தில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவாயிருந்தால், இலங்கையின் 70வது சுதந்திர தினம் கடந்த வருடம் கொண்டாடப்படும் பொழுது இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இலங்கையின் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இருந்து வெளியில் வந்த ஒரு ராணுவ அதிகாரி, பாதுகாப்பு கடமையில் இருக்கும் ஒரு ராணுவ அதிகாரி இங்கிருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி களத்தை அறுப்பது போன்ற ஒரு சைகையை காட்டி கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். அது சம்பந்தமான வழக்கம் தற்போது வெஸ்ட்மினிஸ்டர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு எதிரான பிடியாணை கொடுக்கப்பட்டது. பின்பு அதை நீக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த வழக்கு ஆனது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கிருக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்கள் போராட்டங்கள் மூலமாகவும் சட்ட ரீதியாகவும் தங்களுடைய உரிமையினை வென்றெடுப்பதற்கான பயணத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். போராட்டம் கிட்டத்தட்ட 2 அல்லது 2:30 மணி வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்களால் சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து ஐபிசி தமிழுக்காக உங்களுக்கு வழங்குகின்றோம். ஐபிசி தமிழுக்காக நடேசன், லண்டன் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக.